ஆட்டையை போடுறாங்க, ஆட்டையை போடுறாங்க, ஆட்டையை போடுறாங்க. இலங்கையில இருக்கிற சல்லி எல்லாம் இந்த ஹேக்கர்ஸ் கூட ஆட்டையை போட்டுக்கொண்டே இருக்காங்க. போன கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய 2.5 மில்லியன் கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி 80 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டவங்க. இன்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்ற வெளியிட்ட டைம்ல சொல்றாரு, அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய தபால் அஞ்சல் சேவைக்காக $6 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாயையும் இந்த ஹேக்கர்ஸ் கூட ஆட்டையை போட்டான். இது என்னப்பா நடக்குது? ஒரு இலங்கையில திரைச்சேரியில இருந்து கை வைக்கிற அளவுக்கு ஹேக்கர்ஸ் குழு அவ்வளவு வலுவான நிலையிலையா இருக்கு? உங்களோட கட்டமைப்பு எந்த நிலையில இருக்குன்னு யோசிச்சு பாக்குறோம் இல்லையா? அங்குள்ள அதிகாரிகள் செயற்பாடு இவ்வளவு மந்தமானதாக இருக்கு. உண்மையிலே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவசாலிகள் இல்லதான். ஆனா அதுல இருக்கிற நிர்வாக அதிகாரிகளும் அனுபவசாலிகள் இல்லாமலா இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கும் இந்த கொள்ளை சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒரு ஹேக்கர்ஸ் என்பவர் இந்த துறைச்சேரியில கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பலவீனமான நிதி கட்டமைப்பு அவங்க இடத்துல இருக்கு. சைபர் இலங்கைக்கு ஒரு சைபர் கிரைம் இல்லையா? என்ன நடக்குது? கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சல்லி, ஒவ்வொரு மக்களின் வரிப்பணத்தில சேர்க்கப்பட்ட 100 கோடி ரூபாய் சல்லிய கைவிட்டு ஊடகங்களுக்கு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. என்னையா நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 கோடி ரூபாய் சல்லி வச்சு என்னென்ன எல்லாம் செய்யலாம், இன்னும் என்னென்ன தகவல்கள் தான் வெளிவராம இருக்கோ எனக்கு தெரியல. போன கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய சல்லின்னு சொன்னாங்க. இப்ப இன்றைய நாள் சொல்லப்படுது தபால் அஞ்சல் சேவைக்கு கொடுக்க வேண்டிய அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய சல்லின்னு. எனக்கு தெரியல நாளைக்கு எந்த துறையால எத்தனை பில்லியன் ரூபாய், எத்தனை மில்லியன் ரூபாய் அல்லது எத்தனை கோடி ரூபாய் பறிக்கப்பட்டிருக்கு ஊடகங்கள் மூலம் அறிக்கை விடப்படுமோ தெரியல. இது உண்மையிலே என்பிபி அரசாங்கம் தான் இந்த கொள்ளைக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று தான் குறிப்பிடணும். ஏண்டா அவங்களோட இந்த நிர்வாக ரீதியான கட்டமைப்பு 0%. இன்னொரு நாட்டுல அதுவும் ஹேக்கர்ஸ் குழு ஒன்று தன் நாட்டுக்குள்ளால நுழைஞ்சு இவ்வளவு பெரிய பாரிய 100 கோடி ரூபாயை கொள்ளையிட்டு இருக்குன்னா இது தொடர்பாக ஒரு அடிப்படை அறிவு இல்லையா? ஒரு பணத்தை செலுத்தக்குள்ள அங்க நம்ம என்ன செய்யறோம், பணம் வந்துட்டான்னு கேட்கக்கூடிய கோல் பண்ணி கேட்கறது கூடிய அதிகாரிகள் இல்லையா? அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய சல்லியின் மூலமாக கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் பறிபோச்சு. இவர் இந்த பறிபோன சம்பவத்துல 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டாங்க. அவன் நீக்கப்படுவது தானா இதுக்கு சரியான முறை? இன்னும் எத்தனை ஓட்டைகளை வைத்துக் கொண்டு இந்த நிர்வாகம் செய்யப்படுகிறதோ தெரியவில்லை. உண்மையில் அடுத்த செய்தியாக இருக்கிறது, பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களுக்கு கேன்சர் என்று விடயம் பரப்பப்பட்டது. அது உண்மைதான். பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு கேன்சர், அதாவது கேன்சர் வந்துள்ளது. ஆனால் அந்த கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ் என்பதால அந்த கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு இப்ப குணமடைஞ்சிருக்காருன்ற நியூஸ் வந்திருக்கு. ஆனா உலகமே பெஞ்சமின் நெத்தன்யாஹு சாக போறாரு, கேன்சரால அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான்னு சந்தோஷமாக இருந்தாங்க, என்னை உட்பட. ஏண்டா மனிதாபிமான மற்ற மிருகங்கள் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்றுதான் நம்ம குறிப்பிடணும். செத்த தொலைட்டும் என்றுதான் குறிப்பிடணும் உண்மையிலே. ஆனா அவர் ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதுல இருந்து குணமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக இஸ்ரேல்ல காணப்படுகிற 2 பெரிய கட்சிகள் பிரதமர் போட்டிக்காக இணைந்திருக்கு. அவரை தோற்கடிக்கணும் என்பதற்காக, இவர்ல இந்த மனிதாபிமானமற்ற செயல்களை தோற்கடிக்கணும் என்பதற்காக இணைஞ்சு தேர்தலை போட்டி இடப்போவதாக செய்திகள் வந்திருக்கு. ரைட், இதுதான் இன்றைய நியூஸ். இதுதான் டாக் வித் நலீஃப்ல குறிப்பிடப்படக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் பத்தி உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொள்ளை மீண்டும் மீண்டும் நடக்குமா? நாளைக்கு எவ்வளவு ரூபாய் பணம் வெளியாக இருக்கும் என்று செய்தி வந்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளவு கொள்ளை அடைக்கப்பட்டிருக்குன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையில இவ்வளவு நிர்வாக கட்டமைப்புல பாரிய ஓட்டை இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ண விஷயம் பாருங்க, அதே போல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது உங்கள் டாக் வித் நலீஃப் ஷோ.